வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 2023 சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டை மேம்படுத்திருக்கிறாங்க. டபிள்யூடபிள்யூஇயும் அதிகமாக காசு சம்பாதிச்சிருக்கிறாங்க. டபிள்யூடபிள்யூஇயும் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாடர்ன் ஏரால நிறைய பேர் விதவிதமாக ஃபினிஷர் போட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷரை ரொம்பவே மொக்கத்தனமாக தான் போட்டுருக்குறாங்க. அப்படி இப்போ மாடர்ன் ஏரால யாரெல்லாம் அவங்களோட ஃபினிஷரை ரொம்பவே மொக்கையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டாப் 10 வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் ரகு, இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ். இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது நம்ம பெய்லி அக்கா தான். பெய்லி அக்காவை பொறுத்த வரைக்கும் 2019 பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டராக அவங்க அவதரித்தாங்க. WWE உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர்கிட்ட இருந்து வின்னும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ண ஃபினிஷர் பேர் தான் ரோஸ் பிளாண்ட். ஸோ இந்த ஃபினிஷரை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கே தெரியுது மற்ற ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபினிஷரை காட்டிலும் இந்த ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமானது. இப்போ ஆர்கேஓவாக இருக்கட்டும், செத்ரோல்ஸ் ஃபினிஷர்லாம் போடுறதும் கஷ்டம், வாங்குறதும் கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது, இது ஈஸியாக இருக்கும். ஆப்பரண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஃபினிஷருக்கெலாம் தோற்று போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, பெல்லி டு பெல்லி, சும்மா ரெஸ்லரை தூக்கி போடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினிஷர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஃபினிஷரை விட இந்த ஃபினிஷர் ஓகே, ஆனால் ரெண்டுமே மொக்க. நெக்ஸ்ட்டு ஜெந்தர் மஹாலுடைய காலாஸ். இந்த ஃபினிஷரை பொறுத்த வரைக்கும் இப்போ மாடர்ன் ஏரால இருக்கிற ஒரு நார்மல் ஃபினிஷர். ஆக்சுவலி ஒரு ரெஸ்லரை இப்படி தூக்கி போடணும் அப்படிங்கிறது எல்லா ரெஸ்லருமே பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே சுலபமான விஷயந்தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷராக நம்ம ஜெந்தர் மஹால் வச்சுருக்கிறது ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கோபமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஜெந்தர் மஹாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டான ப்ரெஷருங்க. அவருடைய சிக்னேச்சர் மூவ் கூட நல்லா இருக்கும். ஸோ அதை வைக்காமல் ஒரு ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி போடுறதையே வச்சுருக்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதுக்கு பேர் காலாஸ்னு வச்சுருக்காரு, பரவாயில்ல, இந்தியன் பேரை வச்சுருக்கிறாரு, அது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் ஃபினிஷர் மொக்க தான். ஸோ அடுத்தது பிரான் ஸ்ட்ரோமனுடைய ரன்னிங் பவர் ஸ்லாம். ஆக்சுவலி இந்த பவர் ஸ்லாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லரும் போடுவாங்க, சும்மா தூக்கி போடுறது. அது ஒரு சிக்னேச்சர் மூவ் கூட கிடையாது, ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். சிக்னேச்சர் மூவில் கூட ரெஸ்லர் தோற்றுடலாம், ஆனால் மூவில் தோக்க மாட்டாங்க. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் ஃபினிஷராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மைனஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ அவரோட ஒரு பாடிக்கு அவர் டோட்டல் வெயிட்டையும் அப்படி போட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் சில ரெஸ்லர்ஸ் ஓகே, மண்ணா எல்லா ரெஸ்லர்ஸுக்கும் பண்ணுறாரா, சும்மா தூக்கி இப்படி போட்டு வைக்கிறாரு. அதுவே இது கமெண்ட்ரி செக்ஷன்லையோ அல்லது வேறு எதுலையோ போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ரன்னிங் பவர் ஸ்லாமை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக போடும்போது கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஆக்சுவலி இதே ரன்னிங் பவர் ஸ்லாமை தான் பார்த்தீங்கன்னா குந்தர் போடுவார். ஆனால் அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்த பாடியும் தூக்கி போடுவார். அது எவ்வளோ பவராக இருக்குது, ப்ராக் லெஸ்னருடைய எஃப்ஐ எவ்வளோ பவராக இருக்குது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாடிஃபைட் பண்ணாமல் பவர் ஸ்லாமை அப்படியே போடுறதுல பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்புறாரு. ஸோ அவர் மான்ஸ்டர் ட்ரக்கை தள்ளுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஜயாண்டிக்கான விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே, நல்லா இருக்குது. பட் ஆனால் பிரான் ஸ்ட்ரோமன் அவருடைய ஃபினிஷரை மட்டும் மாற்றினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். அடுத்தது இண்டி ஹார்ட்வேலுடைய 4 ரவுண்ட் ஃபினிஷர். 4 ராமா, அது பெண்டனுக்கு ஒரு ஏலியன் பவராச்சா, அப்போ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சப்பையாக இருக்கும். அப்படியே 2 கையால் அப்படி கெட்டி பிடிச்சி கீழே போட்டால் அதான் ஃபினிஷர். இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சராக ஒரு சாதாரண மூவாக கூட ஏற்றுக்க முடியாதுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபினிஷராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் இந்த அம்மையா யார், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். WWE மெயின் ராஸ்டரில் தான் இருக்காங்க, ரா ராஸ்டரில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஃபார்மா NXT சாம்பியன். இவங்க ஃபினிஷரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்பா இந்த ஃபினிஷருக்குலாம் தோற்று போயிட்டானா அப்போ அவன் எவ்வளோ பெரிய மொக்கையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா கடு மொக்கையாக இருக்கும். அடுத்தது லீவ் மார்கன். எல்லாம் ஓகேங்க, லீவ் மார்கன்ட்டு அந்த ஃபினிஷர் மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சல். ஆப்லிவியான் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் கெட்டி பிடிச்சாங்கன்னு சொன்னோம்ல இன்டி, அதே மாதிரி இவங்க கெட்டி பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்க, அதான் அவங்களுடைய ஃபினிஷரு. இப்போது WWEல நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. இப்போது ஷார்லட் ஃப்ளேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் போடுறதுலாம் எவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க, ஃபினிஷர்லாம் பயங்கரமாக போடுறாங்க, ஆஸ்கர்லாம் வேறு லெவலில் போடுறாங்க. பட் ஆனால் இன்னும் அப்கிரேட் பண்ணாமையே இருக்கிறாங்க லீவ் மார்கன் அவங்களோட ஃபினிஷரை. அது ஏன் எதனாலன்னு தான் தெரியலை. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதனால தான் இவங்க ராண்டா ரவுசியை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது கூட ஃபேன்ஸ் எல்லாம் யாருமே ஏற்றுக்கல போல். அடுத்தது ஷார்லட் ஃப்ளேருடைய நேஷனல் செலெக்ஷன். இந்த ஃபினிஷர் இல்லைங்க, அது பார்த்தாலே நீங்கள் கடுப்பாயிருவீங்க. அதாவது ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் போடும்போது அவங்க லாக்கை யூஸ் பண்ணுறது எல்லாம் ஓகே, தான் அடி வாங்கி மற்றவங்க ரெஸ்லர்ஸை தோக்க வச்சதை பார்த்துருக்கீங்களா? அதுதான் இந்த ஃபினிஷரை நீங்கள் நல்லா பாருங்கள்.
யாருக்கு அடிபடுது? ஆப்பனண்ட்டுக்கு அடிபடுதா? ஷார்லோட்ஃப்ளருக்கு அடிபடுதா? ஷார்லோட்ஃப்ளேர் தான் சுற்றி எடுத்து கரகாட்டம் போடுறாங்க. அது அவங்களுக்கு தானே அடிபடுது. ஆப்பனண்ட்டுக்கு ஒரு துளியாச்சும் அடிபடுதா? படவே இல்லை. எவ்வளவோ சேஃபாக தன்னை காயப்படுத்தி மற்ற ரெஸ்லர்ஸை காயப்படுத்தாமல் இருக்கானுங்க பாருங்களேன். அது டாப் ரோப்பில் வந்து ஜம்ப் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நார்மலாக அவங்க இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ ஏன் இதை நான் ஃபினிஷர் பட்டியலில் சேர்த்துருக்கேன்னா, இப்போ சமீப காலமாக ஷார்லோட்ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் செலெக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் அவங்க அப்பா யூஸ் பண்ணாங்களாமா, அதனால் தானும் யூஸ் பண்ணுறாங்களாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது கிரேசன் வாலருடைய அந்த ரோலிங் ஸ்டன்னர். ஆக்சுவலி ஸ்டன்னர் நல்ல ஃபினிஷர் தான். அது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டன் ராண்டி ஆர்ட்டன்லாம் மாடிஃபை பண்ணி ஆர்கியோவை மாட்டிட்டாரு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோலிங் ஸ்டன்னரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இப்போ டபிள்யூடபிள்யூலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஃபினிஷர் தான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். அப்படியே கீழே இறங்கி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு ஒரு ஸ்டன்னர் போட்டது அப்படிங்கிறது ஒரு கலை நல்லா இருக்குது, ஒரு ஸ்டைலிங்காக இருக்குது. பட் ஆப்பனண்ட்டுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குமா? அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதே ஃபினிஷரை நம்ம ஆஸ்டின் தேரி போடுவார், அது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் கிரேசன் வாலர் இன்னும் கொஞ்சம் கற்று. அடுத்தது பெக்கிலிச்சுடைய மேன் ஹேண்டில் ஸ்லாம். அதாடி இந்த பெக்கிலிச் அம்மையார் போடுற எல்லாமே ஓகேங்க. இந்த கையை பிடிச்சி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அதை கூட ஃபினிஷர்னு ஒத்துக்குவேன். இந்த மேன் ஹேண்டில் ஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபினிஷர் போடுவாங்க பாருங்களேன். அதாடி நீங்களே பாருங்களேன், தூக்கி போட்ட ஃபினிஷரு, தூக்கி போடு ஃபினிஷரு, தூக்கி போடு ஃபினிஷரு. தூக்கி போடுறதெல்லாம் ஒரு ஃபினிஷரா? இது ராக் பாட்டம் அவரே ஒழுங்காக போடுவார். இது அதை விட மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ராக் பாட்டம் மாதிரியே தான் காப்பி அடித்து போட்டிருக்காங்க. அதையாச்சும் ஒழுங்காக போடுறாங்களா? இல்லை. கேட்டால் இது ஒரு ஃபினிஷர், இந்த ஃபினிஷரை போட்டால் உடனே ஆப்பனன்ட் தோற்று போயிடுவாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்னொரு மூவ்ஸை கூட பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷர்னு சொல்லிக்கலாம். ஏன் இதை ஃபினிஷர்னு சொல்கிறாங்களான்னு தெரில. பெக்கிலிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ சகலகலா வல்லவியாக இருக்கலாம், ஆனால் இந்த ஃபினிஷரில் கொஞ்சம் கற்றுக்கணும். அடுத்தது பிஎஃப்டி. என்னப்பா பர்கர் பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒரு பிஎஸ்பி ஃபினிஷர், நம்ம எல்லை நைட் யூஸ் பண்ணுறது. எல்லாம் வாய் இல்லை நாய் கூட ஒன்று எடுத்து பார்க்காது சொல்லுவாங்களா, அது கரெக்டாக எக்ஸாம்பிள் நம்ம எல்லை நைட்டு. இவருக்கு மட்டும் வாய் இல்லைன்னு வைங்களேன், யாருமே எடுத்து பார்க்க மாட்டாங்க. வாயினால் பொல போட்டுற ஒரு புல்லை, அப்படிப்பட்ட புல்லை ஃபினிஷர் எப்படி போடுவார் தெரியுமில்ல? தூக்கி போட்டு ஃபினிஷரு, நான் ஆல்ரெடி சொன்னோம்ல அதே ஃபினிஷர் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக போடுவார். இப்போ எல்லை நைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷரை ரொம்ப சேஃபாக பாருங்களேன், அப்படியே கையை எடுத்து ஆப்பனுடைய தலையை அப்படி கெட்டி பிடிச்சி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு போடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டிக்காக இல்லை. இப்போ ரொம்ப டேஞ்சரான ஃபினிஷர் அண்டர்டேக்கரோட ஃபினிஷரு, கேனோட ஃபினிஷரு, ஸோ ப்ராக்கோட எஃப்ஐ மூஞ்செல்லாம் அடித்து சதுரிடும். ஸோ ஷேமஸோடைய ப்ரோ கிக் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தானது. அதை கம்பேர் பண்ணும்போது இல்லை அதை கம்பேர்லாம் பண்ண முடியாது. நார்மலாக மொக்க ஃபினிஷரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப மிகப்பெரிய மொக்க ஃபினிஷர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் கரண்ட்லி யூஸ் பண்ணுற ஒஸ்ட்டு ஃபினிஷரை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி தொடர்ந்து ரெஸ்லிங் செய்திகளை நீங்கள் தமிழில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நண்பா, டாட்டா நண்பா.